அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டெத் சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது ஆன்லைன்ல அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிட்டு டெத் சர்டிபிகேட் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட்ல வர லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இந்த வெப்சைட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட், டேட் ஆஃப் டெத், பிளேஸ் ஆஃப் டெத் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நானும் சில கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளேஸ் ஆஃப் டெத் ஹாஸ்பிட்டல்ல இறந்தாங்களா, வீட்டில் இறந்தாங்களான்ற இன்ஃபர்மேஷனும் கொடுங்க. நான் ஹோம்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க டேட் ஆஃப் டெத் கேட்குது. டேட் ஆஃப் டெத் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் நம்பர் கேட்குது. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு கேப்சா மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க. நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, நம்பர் வெரிஃபிகேஷன் இடத்துல ஒரு கேப்சா மாதிரி இருக்கு, அதையே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு வியூ கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த தேதியில இந்த மாவட்டத்துல யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்க டெத் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல இந்த டெத் சர்டிபிகேட் ஒருத்தவங்க இறந்த உடனேவோ இல்ல அடுத்த நாளோ கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. இது எப்போ கிடைக்கும்னா இறந்தவங்களுடைய குடும்ப உறுப்பினர் அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் கிட்டயோ இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயோ போயிட்டு ஃபர்ஸ்ட் டெத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணது 2 to 3 daysல ஆன்லைன்ல நீங்க பதிவிறக்கம் செஞ்சு அந்த டெத் இன்ஃபர்மேஷன் நீங்க 21 நாட்களுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.